எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பிரபலமானவர்களாக உயர்த்த போகிறார். பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ரூத் 4:14 ரூத்துடைய பிள்ளையை குறித்து இவ்விதமாக சொல்லப்பட்டது. அவன் பெயர் இஸ்ரவேலிலே தேசத்திலே பிரபலமாக கிடவது. இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு தருவாராக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பிள்ளை மீது வைக்கிறேன் அப்பா. அதை உறுதிப்படுத்தும் அப்பா, உறுதிப்படுத்தும். உது ஜீவன் பிள்ளைக்குள் இறங்கட்டும் அப்பா, பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும் அப்பா. தேசத்திலே பிரபலமாக்கத்தக்கதான ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்கள் பிள்ளைகள் தேசத்திலே பிரபலமானவர்களாக உயர்வார்களாக. சங்கீதம் 112:2 ஆண்டவருக்கு நீங்கள் பயபக்தியோடு பின்பற்றும்படியாக உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திற்கும், உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே நடைபெறும் காரியம் எல்லாம் பலத்திற்கும். It will be very strong. Your children will be mighty in the land. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுடைய செம்மையான வாழ்க்கை நிமித்தம், பயபக்தி நிமித்தம் ஆண்டவர் கொடுப்பாராக. அடுத்தபடியாக ஏசாயா 54:13 உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க சமாதானம் இல்லாமல் அவங்க வீட்டு மாடியில் இருந்து குதித்து செத்து போகிறான், இன்னும் தண்ணீருக்குள் குதித்து செத்து போகிறான். ஏன்னா சமாதானம் இல்லை, மன அழுத்தம். இந்த நிலையில் பிள்ளைகள் தவறான காரியங்களை செய்யும் பொழுது மன அழுத்தத்திலே சென்று தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளும் இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இயேசுவின் அன்பினால் நிரம்பி இயேசுவின் புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்து, பெற்றோரை கனம் பண்ணும் வாழ்க்கையை வாழ்ந்து, நன்மையை அனுபவிக்கும்படியாக செய்து அவர்களுடைய சமாதானத்தை பெருக்கமாக பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதோடு கூட பெற்றோர் உத்தமத்திலே நடக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு பாக்கியம் உண்டாகிறது. நீதிமொழிகள் 20:7 கூறுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பெற்றோரின் காலத்திலே ஒரு வேளை குடும்பத்திலே பாக்கியம் இல்லாமல் போகலாம், பிள்ளைகளுக்கு பாக்கியம் இல்லாமல் போகலாம். ஆனால் தகப்பன் போன பிறகு தகப்பனுடைய உத்தமமான வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை, பாடுகளின் மத்தியிலே ஆண்டவருக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு செய்த தியாகமுள்ள சேவைக்கான பலன் பிள்ளைகளுக்கு வருகிறது. என் தந்தை ஆண்டவரிடம் போன பிறகுதான் மிகப்பெரிய பாக்கியம் என் தந்தையுடைய கண்ணீர் நிமித்தம், ஜபத்து நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே பெருக்கமாக வந்தது. மனைவிக்கு வந்தது, பிள்ளைகளுக்கு வந்தது, ஊழியத்திற்கு வந்தது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! என் தந்தை உத்தமமாக வாழ்ந்து உழைத்து தியாகம் செய்து தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்றே தியாகம் செய்து வாழ்ந்து ஆண்டவரிடம் போனார். அவர் போன பிறகு அவருடைய ஜெபமும் அவருடைய கண்ணீரும் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறது. அது நிமித்தம் எங்களுக்கு பாக்கியம், எங்கள் மூலம் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு பாக்கியம், தேசங்களுக்கு பாக்கியம். பிரியமானவர்களே, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இந்த பாக்கியத்தை உங்களுடைய உத்தமத்தின் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் செய்வார். சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து உத்தமத்திலே நடங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமத்தை விட்டுவிடாதிருப்போம். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் இருப்போம். தொடர்ந்து உத்தமத்திலே நடப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்ற காலத்திலே பாக்கியம் வரும். அடுத்தபடியாக சிக்ஷை. நீதிமொழிகள் 29:17 உன் மகனை சிக்ஷை செய்,
அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். ஆகவே மகனை மகளை நல்வழிப்படுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்ய வேண்டிய சேவையை செய்யுங்கள். உங்கள் பிள்ளை உங்கள் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை கொண்டு வருவாள். அதோடு கூட விசுவாசம், உங்களுக்குள் விசுவாசம் இருக்கும் பொழுது, போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசம் உங்கள் பிள்ளைகள் மீதும் பேரப்பிள்ளைகள் மீதும் பாக்கியத்தை கொண்டு வருகிறது. 2 தீமோத்தேயு 1:5 அப்படி கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த அருளை ஆண்டவர் உங்களுக்கும் தருவாராக. உங்கள் பிள்ளைகள் பூமியிலே பலத்திருப்பார்களாக. அப்பா, இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் அது பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளின் பெயரும் பேரப்பிள்ளைகளின் பெயரும் பிரபலமாயிருக்கும்படி அவர்களை உயர்த்தி வையும். அப்பா, உயர்த்தி வையும். தேசத்திலே உயர்த்தி வையும். சமாதானத்தினால் நிரம்பி இருக்கட்டும். அவர்களுக்கு நீரே போதனை செய்யும். உலகத்தில் இங்கு ஒன்றும் வரக்கூடாது. மன அழுத்தம், தற்கொலை, இழப்பு, வேண்டாத உறவுகள், சஞ்சலம் ஒன்றும் பிள்ளைகளுக்கு வராமல் பூமியிலே பலத்திருக்கும்படி செய்யும். உம்மோடு இணைந்திருக்கும்படி, உமது சாயலை தரித்திருக்கும்படி, பெற்றோருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் பிள்ளைகளாக இருக்கும்படி நீர் அருள் புரிந்து அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று ஆசீர்வதித்து பிள்ளைகளை பிரபலமாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, வேலை ஆசீர்வாத திட்டம். இதில் வேலைக்காக ஜெபிக்க வேண்டும், வேலை செழிக்க வேண்டும், வேலையிலே ஸ்திரமாக இருக்க வேண்டும், உயர்வு வர வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறவர்கள் இந்த திட்டத்திலே சேர்ந்து இழப்பிலே தவிக்கும் மற்றவர்களுக்கு டெலிஃபோன் ஜெபகோபுரம் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வழி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜாப் பிளஸிங் பிளானில் இணையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மனதார ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆகவே நீங்களும் இந்த பாக்கியத்தை பெற வேண்டும். அதை குறித்து நண்பர் கூறுகிறார், கவனித்து கேளுங்க. இயேசு அழைக்கிறார் வேலை ஆசீர்வாத திட்டம். நெடுநாள் காத்திருத்தலுக்கேற்ற வேலை, உயர்வு, கனம், நிரந்தர ஆசீர்வாதத்திற்காக இத்திட்டத்தின் கீழ் ஜெப விண்ணப்பங்களோடு பதிவு செய்திரும் பங்காளர்களுக்காக டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அனுதினமும் ஜெபிப்பதோடு இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் உள்ள ஜெப வீரர்கள் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்துள்ள பங்காளர்களின் ஜெப தேவைகளுக்காய் சிறப்பு ஜெபங்களை ஏறெடுத்து வருகின்றார்கள். இன்று முதல் வேலை ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்திட விரும்புவோர் 0444456677 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். www.jesuscards.org என்ற நமது இணையதளத்திலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வேலை ஆசீர்வாத திட்டத்தில் உங்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தின் பலனாக நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்போது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும் வாய்க்காலாக விளங்கிடுங்கள். இயேசு அழைக்கிறார் வேலை ஆசீர்வாத திட்டம் ஓர் புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது.